டார்கெட் பல்வேறு நோக்கங்களாக தீர்மானிக்கப்பட்டு அந்த நோக்கம் வந்து மிஷனாக்கப்பட்டு மிஷனுக்கு ஊடாக நாங்கள் எங்களுடைய தூர நோக்கத்தை அடைந்து கொள்வோம். எப்பொழுதுமே விஷன் ஸ்டேட்மெண்ட் என்பது சிறிய ஒரு விடயமாக இருக்கும், சிறிய சொற்களாக இருக்கும். என்ன பட்டினியற்ற உலகு, இது விஷன். அல்லது இந்த அதாவது லைஃப் ஆன் எர்த், அதாவது வந்து 8வது கொள்கையாக இருக்கிறது எஸ்டிஜி கோல்ல வந்து எங்களுடைய சூழலை பாதுகாப்பாக வைத்து உயிர் வாழும் வல்லின உயிர்களையும் வாழ வைக்கின்ற ஒரு பூமியை உலகத்தை பேணுதல், லைஃப் அண்ட் எர்த் என்று சொல்றோம். அப்ப அப்படி அந்த வெவ்வேறு அது வந்து விஷன் ஸ்டேட்மெண்ட் எப்பொழுதுமே சிறியதாக இருக்கும். அப்ப இலங்கை பொறுத்த வரைக்கும் புதிய அரசாங்கத்தினுடைய சொல்ல முடியுமா விஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்? இலங்கையினுடைய புதிய அரசாங்கத்தினுடைய தூர நோக்கு யாராவது பேச முடியுமா? பேர் சொல்லிதான் கூப்பிட வேணும். துஷ்யந்தன் விஷன் ஸ்டேட்மெண்ட். கிளீன் ஸ்ரீலங்கா. ஹலோ, கிளீன் ஸ்ரீலங்கா. ஓகே, அது வந்து விஷன் ஸ்டேட்மெண்ட் அல்ல. என்ன அழகான தேசம் வளமான நாடு. சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. அழகான தேசம் வளமான நாடு. வளமான தேசம். எஸ், அதான் சரி, அதான் விஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அப்ப அழகான வாழ்க்கை, வளமான தேசம், அழகான வாழ்க்கை. என்ன இது வந்து எப்படி இதுதான் விஷன் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலி இந்த கவர்மெண்ட் எந்த ஒரு ஆட்சிக்கு வருகிற கவர்மெண்ட்டையும் அந்த இது எங்க இருந்து எப்படி விஷன் ஸ்டேட்மெண்ட் ஒரு உருவாகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, விஷன் ஸ்டேட்மெண்ட்ன்றது வந்து ஒவ்வொரு ஜனநாயக நாடுகள்ல வந்து தேர்தலுக்கு போட்டியிடுகின்ற ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒரு கொள்கை ஆவணத்தை முதலிலே மக்களுக்கு முன் சமர்ப்பிக்க வேண்டும். அது சொல்றது மேனிஃபெஸ்டோ, முன் விவரணம் என்று சொல்றது. அப்ப மேனிஃபெஸ்டோண்டா என்னன்னா ஒரு கொள்கை ஆவணம். தாங்களுடைய ஆட்சி மலருமாக இருந்தால், தாங்கள் ஆட்சிக்கு வருவோமாக இருந்தால் நாங்கள் என்னென்னத்தை செய்வோம், எப்படி எங்களை நாடு எந்த நோக்கி பயணிக்கிறது என்பதனை அடிப்படையாக கொண்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுவார்கள். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து காலத்துக்கு காலம் மைந்த சிந்தனை என்பது ஒரு ஸ்டேட்மெண்ட். மைந்த சிந்தனை என்று சொல்லி அந்த காலத்துல முன்மொழிக்கப்பட்டது ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து எந்த அரசாங்கம் வைத்திருக்கிற முன் விவரணங்களையும் மக்கள் முதலிலே ஆழமாக வாசித்து விளங்கி தங்களுக்கு பொருத்தமான விடயத்தை ஒரு அரசை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பத்தை ஜனநாயகத்தின் அடிப்படையில் வழங்கப்படுது. இதை முன்விவரணத்தை அடிப்படையாக கொண்டு தெரிவு செய்யப்படுற ஒரு அரசாங்கத்தை வைக்கப்பட்ட முன் விவரணம் நேஷனல் பாலிசியாக மாற்றப்படும். அதுவே ஒரு விஷன் டாக்குமெண்டாகவும் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப இது வந்து இப்ப இவர்கள் இதுக்காக ஆட்சிக்கு வந்த பிறகு பொறுப்பையா பண்றது இல்லை. பிஃபோர் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணப்பட்ட உடனேயே இந்த மேனிஃபெஸ்டோவை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதன்படிதான் ஆட்சியை பொறுப்பேற்ற பின்னர் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். அப்ப விஷன் எப்படி என்று சொன்னா, உண்மையா நாங்கள் தூர நோக்கம் என்று சொல்லப்படுகின்ற அடையப்படுற நோக்கத்தை தான் சொல்றோம். அதே போல இண்டிவிஜுவலாயும் நாங்க விஷன்ஸை செட் பண்ணி கொள்ளலாம். எங்களுடைய பர்சனலா ஒரு விஷனரி மேனாக நாங்க இருக்க வேணும், எங்க செல்ல வேணும் அல்லது எங்கே போக வேணும் என்ற சம்பந்தமான ஒரு எண்ணம், அல்ல நான் எப்படி இருக்கணும், ஐ ஆம் கோயிங் டு பி என்றது வந்து எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட். அப்ப நான் எப்படி இருக்கிறேன், எப்படி இருக்க வேணும் என்றதை வச்சு கொண்டுதான் ஒரு பயணப்பாதை, என்ன ஒரு பயணப்பாதை வந்து எங்களால தீர்மானிக்கப்படும். அப்ப உண்மையில விஷன் வந்து தனியே கருத்திட்டங்களுக்காக மாத்திரமல்ல, தனிப்பட்ட நிலையிலையும் உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. அடுத்தது அந்த விஷனை அடைந்து கொள்வதற்கு பல்வேறு மிஷன்ஸ் வந்து இதுக்காக அனௌன்ஸ் பண்ணப்படலாம்.
உருவாக்கப்படலாம். அப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை அரசாங்கத்தினுடைய மிக பிரதானமான மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்றது, நாங்கள் சொன்ன இந்த வளமான தேசம் அழகான வாழ்க்கை, வளமான தேசம் அழகான வாழ்க்கை என்று சொல்லப்படுற இந்த விஷனரி ஸ்டேட்மெண்ட்டுக்கு அமைய இந்த தூர நோக்கத்தை அடைவதற்காக அவர்கள் 3 வித்தியாசமான ப்ராஜெக்ட் செய்திருக்கிறார்கள். ஒன்று கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ப்ராஜெக்ட், சுத்தமான இலங்கை. அப்ப இதை விட என்ன அடுத்தது? வறுமை இல்லாதொழித்தல், வறுமையை இல்லாதொழித்தல். பவர்ட்டி எலிவேஷன், முதலாவது பவர்ட்டி எலிவேஷன், அடுத்தது கிளீன் ஸ்ரீலங்கா, 3வது முக்கியமான பாலிசி மிஷன் ஸ்டேட்மெண்ட் டிஜிட்டலைசேஷன். அப்ப உண்மையில இந்த 3 விடயங்களையும் டிஜிட்டலைசேஷன், கிளீன் ஸ்ரீலங்கா அண்ட் பவர்ட்டி எலிவேஷன், வறுமை இல்லாதொழித்தல். முதலாவது வறுமையை இல்லாதொழித்தல், 2வது கிளீன் ஸ்ரீலங்கா, 2வது டிஜிட்டலைசேஷன், 3வது தான் கிளீன் ஸ்ரீலங்கா. கிளீன் ஸ்ரீலங்காவில் 3 கம்போனன்ட் இருந்தது நான் சொன்னேன். அவைதான் டார்கெட்ஸ், நாங்க சொல்ல போற விளங்கி கொள்ள போற டார்கெட்ஸ். அப்ப கிளீன் ஸ்ரீலங்காவில் எதிக்கலி கிளீனிங், மென்டலி கிளீனிங், என்வாயன்மெண்டலி கிளீனிங். அப்ப 3 விஷயங்கள். அப்ப அது வந்து கோல்ஸாக இருக்கு. நாங்க 3 முக்கியமான கோல்ஸை எடுத்திருக்கோம். அப்ப என்வாயன்மெண்டல் கிளீனிங்ல உரங்களை நாட்டுவது என்பது ஒரு டார்கெட்டாக வைக்கப்படலாம். அப்ப இப்ப நீங்கள் ஹைரார்க்கியை வழங்கி இருக்கணும். எப்பொழுதுமே கீழிருந்து மேலாக டார்கெட் எப்பொழுதும் சிந்தனா இருக்கணும். டார்கெட் வந்து ஒரு நோக்கத்தை அடைவதாக இருக்கும். நோக்கங்கள் எப்பொழுதுமே ஒரு செயற்பாட்டு நோக்கத்தை நோக்கி நகர்ந்து செல்லும். செயற்பாட்டு நோக்கம் நம்முடைய தூர நோக்கத்தை நிர்ணயிப்பதாக இருக்கும். ஓகே, அப்ப இப்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையா ஏற்கனவே விளங்கப்படுத்திய விஷயங்கள் தான். அப்ப உண்மையில நீண்ட காலத்துக்கு அடையத்தணிக்கக்கூடிய நோக்கங்கள் தூர நோக்கங்கள் என்று சொல்லப்படுது. அதுல வந்து ஒரு தனிநபர் ஆயினும் சரி, நிறுவனமாயினும் சரி, இந்த தூர நோக்கத்தை வைத்து இயங்க வேண்டும். இதுக்கு ஒரு கால வரையறை எதுவும் கிடையாது. ஏன்னா இதுல வந்து விஷன் தானே, நாங்கள் வந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை என்பது எங்களை ஒருவருடையதும் தூர நோக்காக இருக்கும். மிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மையா தூர நோக்கத்தை அடைவதற்காக உருவாக்கப்படுகின்ற வெவ்வேறுபட்ட செயல்பாட்டு நோக்கங்கள் தான் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கும். அப்ப இது கால அளவு குறுகியதாக இருக்கும். என்ன, அடைவதற்கான கால அளவை விட இதற்கான கால அளவு குறுகியதாக இருக்கும். தூர நோக்கத்தை விட மிகவும் விரைவாக நாங்கள் இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை அடைஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிறுவனங்கள் அல்லது நோக்கங்களை கருத்திட்டங்கள் வந்து வகுக்கப்பட்டிருக்கிற முடிவடையும் இடம் வந்து நோக்கம் என்று கொள்ளப்படும். இது முடிவிலியாக இருப்பதில்லை, இதற்கு ஒரு முடிவு இருக்கும். எனவே எந்த நோக்கமும் நோக்கம் என அழைக்க
நோக்கில் முடிவடையும். இந்த நோக்கம் வந்து எண்ணிக்கையால் வரையறுக்கப்படுவதில்லை. எனவே இந்த எண்ணிக்கையை வரையறுப்பதற்காக நோக்கத்துக்கு அடித்தபடியாக இலக்கு இருக்கும். அப்ப இலக்கு என்பது வந்து இப்ப எல்லைகளை வரையறுத்து கூறும் நோக்கம் இலக்கு எனப்படும். இது நோக்கம் ஒன்றின் இறுதி முனையாக கருதப்படும். இந்த இலக்குகள் வந்து எண்ணிக்கையினால வரையறுக்கப்படும். ஒரு நிறுவனம் அடுத்த வருடப்படும் உற்பத்தியினுடைய அளவு 10,000 அலகுகள் என்றால் அது இலக்காக கொள்ளப்படும். அப்ப ஒரு சாதாரணமாக இதை நீங்க இது சிம்பிள் இதை விளைய கொள்ளலாம். ரைட். அப்ப உண்மையில திட்டமிடலின் போது இந்த ஃபோர்காஸ்டிங் ஏன் செய்யப்படுது என்பதற்கான காரணங்களை இது சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையா வந்து ஒரு எதிர்வு கூறல், சிறந்த எதிர்வு கூறல் கிடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னா ஒரு திட்டமிடல் தொடர்பிலான முழு விவரங்களையும் திரட்டிக் கொள்ள வேண்டும். நிறுவன நோக்கத்தை அடைய முடிவதற்கு நிறுவன எதிர்கால நடவடிக்கைகளை மதிப்பிடுவதற்கும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ரிஸ்கை அறிந்து அவற்றை தவிர்ப்பதற்கும் நிறுவன ஊழியர்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து கூறி அவர்களை தயார்படுத்துவதற்கும் தான் உண்மையில ஃபோர்காஸ்டிங் எங்களுக்கு உண்மையில் எதிர்வு கூறலின் தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணிகள் வந்து அரசியல் உறுதிப்பாடு, அரசின் கட்டுப்பாடுகள், அரச நிதி கொள்கை, சனத்தொகையின் போக்கு, விலைமட்டம், புதிய கண்டுபிடிப்புகள், மூலப்பொருட்கள், போட்டித்தன்மை, உற்பத்தி பொருட்களுக்கான கேள்வி, நிறுவன கட்டமைப்பு 10 விதமான காரணிகள் வந்து ஒரு ஃபோர்காஸ்டிங்கை வந்து தீர்மானிக்கிறதாக இருக்கும். ரைட். அப்ப உண்மையில நாங்க ஏற்கனவே சொன்னது போல சூழல் காரணிகளை ஆய்வு செய்வதில் திட்டமிடல் செய்முறையினுடைய ஒரு படிமுறையாக சூழலை ஆய்வு செய்வது என்பது அமைகிறது. அதுல வந்து அனாலிசிஸ் ஆஃப் என்வயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அது வந்து எதிர்கூறு கருமத்துக்கு உதவியாக அமைகிறது. அப்ப இதுல வந்து உண்மையில ஸ்வெட் என்ற ஒரு அனாலிசிஸ் இருக்கிறது, ஒரு ஆய்வு இருக்கிறது. இந்த ஆய்வை பற்றி நான் இதுல ஒரு சூழலை பகுப்பாய்வு செய்வது, ஒரு நிறுவனத்தினுடைய அகச்சூழல் அகச்சூழலை ஆய்வு செய்வதற்கு இது ஸ்வெட் பாவிக்கப்படுகிறது. அப்ப ஸ்வெட் அனாலிசிஸ் வந்து பலம், பலவீனம், வாய்ப்பு மற்றும் அச்சுறுத்தல் என்ன ஸ்வெட் என்பது அதைத்தான் குறைக்கிறது. இது நான் நினைக்கிறேன் ஒரு சில விரிவுரையாளர்கள் இதை வழங்கப்படுத்துவார்கள். ஸ்வெட் அனாலிசிஸ் என்றதன் ஒரு அழகாக இருக்கிறது. சூழல் பற்றிய ஆய்வில வந்து ஒரு பகுதியாக இன்றைக்கு எங்களுடைய கருத்திட்ட முகாமைத்துவத்தில் அதிகம் பயன்படுத்தப்படும் ஒரு ஆய்வு முறையாக ஸ்வெட் இருக்கிறது. அப்ப உண்மையில ஒரு நிறுவனத்தினுடைய பலம், பலவீனம், வாய்ப்பு, அச்சுறுத்தல் ஆகிய 4 காரணிகளையும் பகுப்பாய்வு செய்வதனூடாக எங்களுடைய தற்போதைய நிலையை வழங்கிக் கொள்ள முடிகிறது. எங்களிடம் இருக்கக்கூடிய பலங்கள் என்ன, எங்களிடம் இருக்கக்கூடிய பலவீனங்கள் என்ன, எங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, எங்களுக்கு இருக்கிற அச்சுறுத்தல்கள் என்ன என்பது. பின்னர் இவ்வாறாக ஆய்வு செய்யப்படுற விடயங்களிலிருந்து சகல பலவீனங்களையும் பலம் நோக்கி நகர்த்துவது, சகல அச்சுறுத்தல்களையும் வாய்ப்பாக மாற்றிக்கொள்வது, ஊடாக வாய்ப்புகளையும் பலத்தையும் மட்டுமே நாங்கள் வெற்றிக்குரிய மூலதனமாக மாற்றுவது. அதன் அடிப்படையிலாக செய்யப்படுற ஆய்வு தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு ஆய்வாளர் செய்யாவிட்டா நாங்கள் செய்வோம். ரைட். தீர்மானம் எடுத்தல் என்பது வெரி இம்பார்ட்டன்ட். ஏனென்றா இந்த 4 படிமுறைகள்ல வந்து என்ன நாங்கள் 4 படிமுறைகள் பார்த்தினாங்க. அதுல வந்து உறுதியாக இருப்பது இந்த டிசிஷன் மேக்கிங், சூழலை பகுப்பாய்வு செய்துவிட்டு தீர்மானங்களை எடுத்தல். அப்ப பல்வேறு மாற்று வழிகளில் இருந்து ஒரு பொருத்தமான வழி ஒன்றை தேர்ந்தெடுப்பதுதான் தீர்மானம் எடுத்தல் எனப்படும். பல்வேறு மாற்று வழிகளில் இருந்து ஒரு பொருத்தமான வழியை தேர்வு செய்வது, இதுதான் தீர்மானம் எடுத்தல் என்று கொள்ளப்படும். அப்ப இது கூடாக நாங்கள் கற்றுக்கொள்ற 2 விடயங்கள். ஒன்று வந்து எப்பொழுதுமே ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்னர் மாற்று வாய்ப்புகளை அல்லது மாற்று வழிகளை கட்டாயம் ஆராய வேண்டும். மற்றது இன்னொரு செய்தி நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், எல்லா பிரச்சனைகளுக்குமே மாற்று வழிகள் இருக்கும். ஆகவே அந்த மாற்று வழிகளை கண்டுபிடிக்காமல் இருக்கிறதன் மூலம் நாங்கள் எங்களுடையது மட்டுமே பிரச்சனை என்று எங்களை வச்சு குழப்பிக் கொள்ளக்கூடாது. மாற்று வழிகள் எங்கே இருக்கு கண்டுபிடிக்கிறதன் ஊடாக நாங்கள் பிரச்சனைகளுக்கு மிக சுமூகமான மிக ஸ்திரமான தீர்மானங்களை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப உண்மையில தீர்மானம் எடுத்தல்ல இருக்கக்கூடிய படிமுறைகளை நாங்கள் 5 வகையாக பார்க்கலாம். ஒன்று வந்து
நல்ல தீர்மானம் ஒன்று எடுக்கப்படும் ப்ரோசஸில் இந்த படிமுறையில பார்க்கிறோம்னா முதலாவது தெளிவாக பிரச்சனைகளை நான் காண வேண்டும். இப்பொழுது இருக்க ஒரு கருத்திட்டம் வெற்றி பெறுகிறதா தோல்வி பெறுகிறதா, கருத்திட்டம் ஏன் நாங்கள் எதிர்பார்த்த நோக்கங்களை அடையவில்லை, ஏன் நாங்கள் கருத்திட்டத்துக்காக செய்யப்படுகின்ற இன்றைக்கு வாழ்வாதாரத்துக்காக கிராமிய மட்ட மக்களை தயார்படுத்துகின்ற ப்ரொஜெக்டுகள்ல ஏன் திரும்பவும் எங்களுக்கு ஏமாற்றம் ஏற்படுகிறது என்று பிரச்சனைகளை நாங்கள் காணுகிற பொழுது உண்மையா நாங்க போய் பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் சரியாக பிரச்சனைகளை நாங்கள் காணவில்லை. எந்த பிரச்சனைகளை நான் காணவில்லை? இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல மிக பிரதானமாக கருத்திட்டம் தோல்வி உறுவதற்கு எங்களிடம் இருக்கிற கொள்வனவு நடைமுறை ஒரு பிரதான தடையாக இருக்கிறது. எங்கிட்ட இருக்கிற ப்ரொக்யூமெண்ட் பாலிசியில அரசாங்கத்தினுடைய ப்ரொக்யூமெண்ட் பாலிசி பேப்பருக்குள்ள இருக்கக்கூடிய மட்டுப்படுத்தப்பட்ட அந்த அந்த விஷயங்களுக்குள்ளதான் நாங்கள் வருவோம். வர்ற பொழுது ஒரு 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 சாதாரணமாக கொள்வனவு நடைமுறைகளுக்குள்ள பொருட்களை வேண்டித்தான் கொடுக்கலாம் என்று ஒரு பொதுவான நடைமுறைகள் இருக்கிறது. கருத்திட்டங்களை செய்கிற பொழுது குழு வாழ்வாதாரத்தை வழங்குங்கள் என்று இன்னொரு பிரச்சனை எங்களுக்கு வருகிறது. அப்ப குழுமுறை வாழ்வாதாரத்துக்கு இந்த வழங்கப்படுற பொருட்களின் ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கு? எங்க இருக்க போகுது இந்த ஓனர்ஷிப்? யார் அதை மெயின்டெனன்ஸ் செய்ய போயினோம்? எப்பொழுதுமே தனியார் சொத்தின் மீது இருக்கக்கூடிய ஒருவருடைய உரிமை பாராட்டும் திறனுக்கும் ஒரு குழுச்சத்தின் மீது இருக்கக்கூடிய குழு உறுப்பினர்களின் உரிமை பாராட்டுக்கும் இடையில மிக வித்தியாசம் இருக்கிறது. அப்ப எங்களுக்கு இப்ப குழுமுறை வாழ்வாதாரம், குழுமுறை செயல்பாடுகள் இப்ப பிரஜாசக்தியில மீண்டும் திரும்பியும் சொல்லப்பட்டிருக்கிறது. குழுக்களை அமைத்து குழுக்களுக்கூடாக சமூர்த்தி குழுக்களை பாவிச்சு அந்த சமூர்த்தி குழுக்கள் அல்லது கிராம சக்தி குழுக்களை பாவித்து கருத்திட்டங்களை நாங்கள் தொடங்க சொல்லி அப்ப திரும்ப என்ன சொல்றோம்னு சொன்னா அந்த அடிப்படை பிரச்சனைகளை இனங்கண்டுபிடிப்பதில நாங்கள் இன்னமும் தோல்வி அடைந்து கொண்டுதான் இருக்கிறோம். பிரச்சனை எதுவென்றால் உண்மையாக இந்த எது மொடாலிட்டி என்றதை தீர்மானிக்கிறதுக்கு தான் என்ன எங்களுக்கு பிரச்சனையை நாங்க தெளிவாக காண்றோம். உண்மையாக எங்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தா கிராமிய மட்டத்து கருத்திட்டங்கள் பெருமளவுக்கு எதிர்பார்த்த இலக்குகளை அடையவில்லை. அப்ப அதுக்கான காரணங்கள் என்னன்னு நாங்க காண்றோம். நம்ம காரணங்கள்ல ஒன்று இப்ப நான் குறிப்பிட்டது போன்று அரச நிதியின் கீழ் செய்யப்படுற கருத்திட்டங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம், தீர்மான சுதந்திரமின்மை அல்லது துரிதமான தீர்மானம் எடுக்க முடியாமை, அல்லது ஒவ்வொரு எடுக்கப்பட்ட தீர்மானங்களை தனித்தனி அலகுகளுக்காக ஒவ்வொரு குடும்ப அலகுகளுக்கு ஏற்ற தீர்மானங்களை மாற்றுவதற்கான அதிகார வரம்பு எங்களுக்கு இல்லாமை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இனங்காணப்படும். உண்மையா அடிப்படை பிரச்சனைகளை இனங்காணும். இதுக்கு பிறகு நாங்கள் ஒரு மாற்று வழியை கண்டறிகிறோம். ஆகவே நாங்கள் சொல்றோம் அடுத்த முறை ஒவ்வொரு முறையுமே ஒரு லெசன் லேர்ன் மீட்டிங் எல்லாரும் வைக்கப்படுது. மாவட்ட மட்டத்தில் வைக்கப்படுது, பிரதேச மட்டத்தில் வைக்கப்படுது, மாகாண மட்டத்தில் வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு குழுக்கள் இருக்கின்றன. இவைகளில் இருந்து நாங்கள் ஒரு மாற்று வழியை கண்டுபிடித்து அதுல முன்மொழிய வேணும். இப்ப நாங்க எங்களுடைய அபிவிருத்தி கூட்டங்களை எதற்கு பயன்படுத்துகிறோம் என்றால் பரஸ்பரம் காழ்ப்புணர்வோட பகிர்ந்து கொள்ளுகிறோம் தான் அபிவிருத்தி குழுக்கள கூட்டங்களை பயன்படுத்தும். ஆனா உண்மையா என்னண்டா ஒரு கருத்திட்டம், செய்யப்பட்ட முதலீடு, ஒரு கட்டப்பட்ட பாடசாலை, இயங்காத இருக்கிற பொதுக்கட்டுற சம்பந்தமாக இந்த திட்டத்துக்கான உண்மையாக இதுக்கான காரணம் என்ன, ஏன் இந்த திட்டம் தோல்வியடைந்தது, இதனை எவ்வாறு ஏற்படுத்துவதன் ஊடாக மாற்றங்களை கொண்டு வரலாம் என்ற மாற்று வழிகளை கண்டறிவதற்குத்தான் இந்த மொடாலிட்டி எல்லாம் வந்தது. இந்த மொடாலிட்டி அதுக்குத்தான் வந்தது. ஆனா அந்த மொடாலிட்டி அதுக்காக பயன்படுத்தப்படுவது இல்லை. அதான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அந்த பொருத்தமான மாற்று வழியை ஒன்றை தேர்ந்தெடுத்த அந்த எடுத்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த அப்ப உண்மையில பிரச்சனைகளை இனங்கண்டு அந்த பிரச்சனைகளுக்கான காரணங்களை இனங்கண்டு மாற்று வழிகளை கண்டறிந்து பொருத்தமான மாற்று வழியை தேர்வு செய்து எடுத்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவது தீர்மானம் எடுத்தல் எனப்படும். அப்ப உண்மையில இந்த பிரச்சனைகளுக்கான இந்த நாங்கள் பார்க்கிறோம் தர்க்க நெறி கட்டமைப்பு என்பது இன்னொரு முக்கியமான பாகம். அப்ப தர்க்க நெறி கட்டமைப்பு எங்கிருந்து உருவாகிறது என்றால் தீர்மானம் எடுத்தலிலிருந்து ஒரு மொடாலிட்டி, ஒன் ஆஃப் த மொடாலிட்டி. இதை பற்றி ஒரு விரிவுரை உங்களுக்கு வழங்கப்படும். தர்க்க நெறி கட்டமைப்பு தொடர்பாக லோக் ஃப்ரேம் அனாலிசிஸ். அப்ப எப்படி லோக் ஃப்ரேம், அப்ப காரணங்கள் விளைவுகள் என்ற அடிப்படையில காரணங்களுக்கும் விளைவுகளுக்கும் இடையிலான கோரிலேஷனை அது வழங்கப்படுது. அப்ப உண்மையா இதுல பாக்குறோம் என்னண்டா பிரச்சனைகளை இனங்காணல், பிரச்சனைகளுக்கான காரணங்களை இனங்காணல், அந்த மாற்று வழிகளை கண்டறிதல், மோர் அண்ட் மோர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கிரியேட் ஒரு பெஸ்ட் டிசிஷன் பண்றது.
பொருத்தமான மாற்று வழி ஒன்று கண்டறியப்படும். அதனூடாக கிடைக்கிறதுல மிக பொருத்தமான மாற்று வழியை கொண்டு வரலாம். ஆல்டர்னேட்டிவ்ஸ் இல்லாத இடத்து, மாற்று வழிகள் கண்டறியப்படாத இடத்து அவ்வாறே இது நிலைமைகள் இருக்கும். நாங்கள் திரும்பவும் இதே கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பில் பிதாமகர்களாக மீண்டும் மாறிக்கொள்வோம். ஏனென்றா எங்கள்கிட்ட இருக்கிற காரணங்களை இனம் காணவில்லை. நாங்கள் சரியாக பிரச்சனைகளை இனம் காணவில்லை, பிரச்சனைகளுக்கான காரணங்களை இனம் காணவில்லை. ஆனால் மாற்று வழிகள் அது கூட பிறப்பிக்கப்படவில்லை. ஆகவேதான் எங்களுக்கு தெரியுது இந்த ஒரு தீர்மானம், ஒரு ஒரு தகுதியான உறுதியான தீர்மானத்துக்கு செல்ல முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம். ஆக்சுவலா நாங்க பார்க்கணும் எங்கள்கிட்ட இருக்கிற சுதந்திரம் என்ன, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நடைமுறைகள் என்ன. மற்ற நாங்கள் எங்களை பொறுத்தவரை நான் இல்லை என்று சொல்ல இல்லை, நாங்கள் இந்த ஊழல் லஞ்சம் போன்றவற்றினால் அதிகம் பிரச்சனைக்குள்ளாகிய அரச நிதியை இந்த மோசடிக்காரர்கள் தொடர்ச்சியாக சூறையாடுவதை தடுப்பதற்காக எடுக்கப்பட்ட அனைத்து தீர்மானங்களுமே படிப்படியாக கருத்திட்டம் ஒன்று செய்ய அமலாக்கப்படுகிறதோ வெற்றிகரமாக அந்த கருத்திட்டத்தை கொண்டு செல்வதற்கான வாய்ப்பை படிப்படியாக குறைத்து வந்திருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவு தூரத்துக்கு இந்த வேஸ்டேஜ் அதாவது கையாடல் என்பது அதிகரித்து வர அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் அவர்களை பிரச்சனையாக்கி கொண்டு இனங்கண்டு கொண்டு அவற்றுக்கான காரணங்களை கண்டுபிடித்து மாற்று வழிகளை கண்டுகொண்டு வருகிற பொழுது எங்களுடைய நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய சுதந்திரம் கருத்திட்டங்களிலே மிக விரைவாக முடிவுகளை எடுத்து ஆட்களுக்கு ஏற்ற வெற்றிக்கு ஏற்ற அவற்றை நடத்தி செல்ல முடியாத ஒரு சூழல் உணர்ந்து அவைதான் எங்களோட தீர்மான அனுபவமாக இருக்கிறது. ஓகே, அப்ப இது சம்பந்தமாக நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நாங்கள் 1.5 மணி நேரமாக உரையாடி இருக்கிறோம் இந்த விடயங்கள் சம்பந்தமாக. அப்ப இதுல நீங்க உங்களுடைய ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்குரிய அபிப்பிராயங்கள் சந்தேகங்களை நீங்க கேட்டுக்கொள்ளலாம். இந்த 8 மணியிலிருந்து 10 மணி என்ற நேரம் சரியாக இருக்கிறதா? அதுல என்ன உடன்படுகிறீர்களா? அல்லது அது சரியா இருக்குமா அல்லது குறைக்கு செய்ய வேணுமா, கூட்ட வேண்டுமா? என்ன எனக்கு விளங்கல. ஏதாவது அபிப்பிராயம் சொல்ல விரும்புறீங்களா? அபிப்பிராயம் இல்லை சொல்லுங்க மாள். எஸ், அதுல மிக முக்கியமானது என்னடா இப்ப இந்த ஒரு இப்ப நாங்க தொடர்ச்சியாக இவ்வளவு நேரம் பேசுற பேச்ச ஒரு மூளை ஏற்றுக்கொள்ளும் என்று எல்லாம் ரிசர்ச்கள் இருக்குது. ஆக்சுவலா ஒரு 2 ஹவர்ஸுக்கு மேல ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுன்றது ஒரு கடினமான வேலை. அல்லது வேறு என்ற அடிப்படையில தான் நாங்க இந்த கேள்வியை கேட்கிறோம். என்னடா சேம் மாடல் நாங்க திரும்பவும் பாவிக்க போறோமா, அல்லது இந்த லெக்சஸ் மாடல் மட்டும் பாவிக்க போறோமா, அல்லது விடையில் வேறு ஏதாவது விடயங்களுக்கு வர போறோமான்றது ஏற்கனவே நாங்கள் ஒரு ஒரு
குறிக்கப்பட்ட அளவு சீரியஸாக வகுப்புகள் நிறைவடைந்த உடனே ஒரு பரீட்சை ஒன்றையும் பற்றியும் யோசிக்கலாம். மாதிரி வினாத்தாள்களுக்கு கூடாக ஒரு சில இதுக்கு புறம்பாக இந்த லெக்சர்ஸ் புறம்பான வளவாளர்களை வைத்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய வினாக்கள் தான் பெறும். எங்களுடைய வினாக்கள் கேள்விகளாக வந்து உங்களை வரும். ஆனால் அவற்றுக்குள்ளே திருப்தி செய்கிறதுக்கு இன்னும் ஒரு புதிய வளவாளர்களை கொண்டு வந்து செய்யலாம் என்று யோசிக்கிறோம். அப்ப அது சம்பந்தமாகவும் மற்றது இந்த வகுப்பறை நேரம், மற்றது இந்த வகுப்பறையில் ஏதாவது நீங்கள் இப்பொழுது பார்த்திருக்கக்கூடிய இன்கன்வீனியன்ஸ் அதை பற்றி ஒரு யாராவது ஒரு பிள்ளை 2 பிள்ளை கதைச்சால் கிருஷ்ணாவுக்கு அது நல்ல உதவியா இருக்கும். வெரி குட். ஓகே சார். சொல்லப்பன் துஷி. திஷேந்திரன் சார். நான் டைம் ஓகே சார். உங்களோட அந்த ப்ரெசன்டேஷனே மற்ற இந்த ரெக்கார்டிங்கையும் வந்து குரூப்ல ஷேர் பண்ணா மிஸ் பண்ண ஆக்கள் வேண்டு ஃப்ரீ டைம் இருக்கிற டைமாவே பார்த்து கொள்ளலாம். அந்த வசதியை செய்தா ஓகே இருக்கு. மற்றபடி எல்லாம் ஓகே. ஓகே. இன்னும் ஒரு இந்த டைம் ஓகே சார். நீங்க விளங்கப்படுத்துறது கிளியரா விளங்குது. ஆனா அங்க வந்து டைரக்டா இப்படி கேள்வி கேட்போமா சார், இல்லாட்டி வேற ஏதாவது வச்சு இப்ப நாங்கள் டைரக்டா ஆன்சர் பண்றேன்டா ஓகே கொஞ்சம் ரெடி பண்ணலாம். வேற மாடல் எதுவும் அப்படி வருமா சார்? இல்ல, நல்ல கேள்வி இது. ஆக்சுவலா வந்து இந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் பிளானிங்ஸ்ல வந்து உள்ள ஒரு ஆக குறைந்த ஒரு 3-4 வகுப்பு நான் தொடர்ச்சியா செய்வேன். தொடர்ச்சியாக அந்த 4 வகுப்புகளுக்குள்ள கவர் பண்ணுவேன். அந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கட்டாயம் வார அனைத்து கேள்விகளும் இதுக்குள்ளதான் இருக்கும். இந்த கலைச்சொற்களுக்குள்ள இந்த விடயதான பரப்புக்குள்ளதான் இருக்கும். ஆனா பட் கேள்விகள் வந்து இப்படி இருக்கும் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு சொன்னால் இலங்கையினுடைய பிரதானமான வறுமை ஒழிப்பு கருத்திட்டங்கள் தொடர்ச்சியாக நிதி சுமையை இலங்கை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தி இருந்த பொழுதும் வெற்றிகரமான விளைபயனை அது தந்திருக்கவில்லை. அப்போ அந்த விளைபயன் வந்து இப்ப நீங்க அப்ப என்ன விளைபயன் என்றா இன்னும் தெரியாது எங்களுக்கு. நாங்கள் அவுட்புட் என்றா என்ன, இன்புட் என்றா என்ன, அவுட்புட் என்றா என்ன, அவுட்கம் என்றா என்னன்ற விஷயங்கள் இன்னும் பார்க்க இல்லை. அப்ப உண்மையா விளைபயன் என்ற அந்த கன்செப்ட சொன்னால்தான் என்ன விளைபயனா இருக்க வேணும் என்றதை கடைஞ்சிருந்தோம்னு சொன்னா கட்டாயம் அதுக்கு வெளியில கேள்வி வராது. கேள்வி எப்படி வந்தாலும் விடைகள் எங்களுடைய இந்த பரப்புக்குள்ள இருந்துதான் விடைகளை நாங்கள் தயார்படுத்த வேணும். இப்ப நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஒப்ஜெக்டிவ் என்றா என்ன, அப்ப அதுக்குள்ள மிஷன் என்றா என்ன, விஷன் என்றா என்ன, ஒப்ஜெக்டிவ் என்றா என்ன, டார்கெட் என்றா என்னன்றதை நீங்க இந்த விஷயங்களை கிளியரா இருந்தீங்கன்னு சொன்னா எந்த கேள்விகளிலும் இவையே திருப்பி திருப்பி வரும். அப்ப அவர் என்ன கேட்கிறார் என்றதையும் அதுல புரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, அப்ப கிருஷ்ணா என்ன நாங்கள் கிருஷ்ணா சார், அந்த ஜூமை விட மீட் நல்லம் சார். கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனைகளையும் கிளியரா ஒர்க் பண்ணும். எல்லாருக்கும் ஓரளவு பொருத்தமாண்டா மீட்ல பார்க்கலாம்னு யோசிக்கிறேன். ஓகே, பதிசைவம் மற்றது இவ கொஞ்சம் எக்ஸாமுக்கு கிட்டவா வரைக்குள்ள ஒரு டிரெக்ட் கிளாஸ் ஒரு 1 or 2 days செய்தோம்னு சொன்னா
அது 2 hours 2 hours செய்தோம்டா நான் நினைக்கிறேன் இப்ப இது இது இப்போதைக்கு எங்களை நல்லா இருக்கும் சூம் என்னடா சூமுக்குள்ளாக நீங்களும் ஒரு வீட்டை இருந்து கொண்டு உங்களோட இடங்கள்ல இருந்து கொண்டு எங்களை அக்சஸ் ஆகலாம். ரெண்டாவது வந்து ஒரே நேரத்துல பெரிய ஒரு வாஸ்ட் ஏரியா நாங்கள் கவர் பண்ணி எடுத்துட்டு பேசிக் நாலேஜை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொள்ளுவோம். அதுக்கு பிறகு வந்த வரைக்குள்ள பொழுது உண்மையாக நேர் கிளாஸ்ல ஒரு 2 வகுப்புகள் அப்படி யோசிச்சோம்னு சொன்னா நான் நினைக்கிறேன் கன விஷயங்கள் நீங்கள் நேரே கேட்டு தெரிஞ்சு கொள்வீங்க. அங்க வந்து லெக்சர்ஸ் இருக்காது, வினாக்களை மட்டும் வினாக்களும் விடைகளுமான ஒரு வகுப்புறையா அதை பாவிக்கலாம். ஆமாம் சார். அப்படி போட்டா நேரத்தை குறைச்சா கொஞ்சம் டச்சில் வந்தோம். ஓகே, டிரெக்டா கேள்வி வராது. நாங்க கொஞ்சம் வகுப்புறை கேள்வி வினாக்களையும் வைப்போம். நாங்க இப்ப இன்னும் 2 வகுப்பாவது எனக்கு தேவைப்படும். நான் என்னுடைய ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிளானிங்க முடிக்கிறது. கிழமை நாளையும் கேளுங்க கிருஷ்ணா, அப்படின்னா கிழமை நாள்லயும் ஒரு நாளை இன்க்ளூட் பண்ணிட்டு அடிச்சு விடுவோம். எனக்கு சொல்லி நான் புதன்கிழமை சேம் டைம் செய்வோம் 8 to 10. ஆமாம் சார். புதன்கிழமை செய்வோம் என்ன? ஆமாம் சார். புதன்கிழமை 8 மணிக்கு செய்திருவோம். அப்ப நாளைக்கு ராமூர்த்தி சார் கிளாஸ் இருக்கு என்ன? அப்ப அதை சொல்லி அவரே இருக்காரு. அவர் அந்த நேஷனல் பிளானிங்ல கொஞ்சம் எக்ஸ்பர்ட் தானே மகேந்திர சார். அப்ப கொஞ்சம் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் முடிய விட்டு அவர் எடுப்போம். எனக்கு அவர் ப்ராக்டிக்கல் மேன், அவர் வெரி ப்ராக்டிக்கல் மேன். அப்போ ஓகே, எடுத்து நல்லா இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ பிள்ளைகள். தேங்க்யூ சார்.